காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 12 மணி நேரத்தில் ஒரு சூறாவளியாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இதன் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை மற்றும் காற்று வீசும் சாத்தியம் உள்ளதாகவும் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவிப்புகளுக்கு கவனம் செலுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு இருக்கின்றது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் மதியம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இலங்கையின் தென்கிழக்கில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவில் அட்சரேகை 6.7 பாகை வடக்கு மற்றும் தீர்க்கரேகை 82.1 பாகை தொலைவில் மையம் கொண்டும் இருக்கின்றது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் ஒரு சூறாவளி புயலாக வலுவடைந்து வடமேற்கு நோக்கி வடக்கு நோக்கி நகர வாய்ப்பிருக்கின்றது. இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு நாட்டில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள மேலும் அறிவிப்புகளுக்கு கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டும் இருக்கின்றார்கள். நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 10 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும். சப்ரகமுவ மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் பதுளை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை மற்றும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். இலங்கையின் பிற பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். தீவின் பல பகுதிகளில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சில நேரங்களில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். கனமழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது.